வினேஷ் போகத் பாரிஸில் இருந்து தற்போது தாயகம் திரும்பியிருக்கிறார். நம்முடன் கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் நிரஞ்சன் இணைந்திருக்கிறார். நிரஞ்சன், வினேஷ் போகத்திற்கு டெல்லியில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்படுவதை காண முடிகிறது. அவர் செய்தியாளர்கள் சந்திப்பில் ஈடுபடுவதாகவும் தெரிகிறது. என்ன பேசுகிறார்? வினேஷ் போகத் தற்பொழுது நமக்கு முன்னால் இருப்பதை பார்க்க முடிகின்றது. செய்தியாளர்களிடம் அவர் பேசியிருந்தார், நாமும் கூட கேட்டிருந்தோம். அவர் உணர்ச்சி வசமான நிலையில் இருப்பதை தான் நம்மால் பார்க்க முடிகின்றது. மக்கள் அனைவருக்கும் நன்றி என்ற விஷயங்களையும், தனக்கு ஆதரவாக இருந்தவர்களுக்கு நன்றி என்ற விஷயத்தையும் அவர் கூறியிருக்கின்றார். தற்பொழுது திறந்தவெளி வாகனத்தில் இங்கு டெல்லி விமான நிலையத்தில் இருந்து அவர் தற்பொழுது தனது சொந்த கிராமத்திற்கு சென்று கொண்டிருப்பதை பார்க்க முடிகின்றது. இந்த இடத்தில் ஒரு அரை மணி நேரத்திற்கு முன்பாக ஒரு 50 பேர் கூட இல்லாத ஒரு சூழல் இருந்தது. ஆனால் பொதுமக்கள் வினேஷ் போகத் தங்களது ஒரு நாயகி வந்திருக்கிறார் என்பதற்காக, அவரை பார்ப்பதற்காக இங்கு நேரில் வந்திருப்பதை பார்க்க முடிகின்றது. விவசாய சங்கங்களை சேர்ந்தவர்கள் இங்கு வந்து அவருக்கு உற்சாகமான வரவேற்பு வழங்குவதை பார்க்க முடிகின்றது. காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் திபேந்தர் ஹூடாவும் தற்பொழுது அந்த வாகனத்தில் இருக்கிறார். விவசாய சங்கங்களை சேர்ந்தவர்கள் தான் நிறைய பேர் இருக்கிறார்கள். அவர்களுக்கு வினேஷ் போகத்திற்கு மாலை அணிவித்து தங்களது வாழ்த்துக்களை தெரிவித்து வருகிறார்கள். விவசாயிகளுக்கான அவர்களது அந்த கொடியான பச்சை நிற துண்டும் அவருக்கு தற்பொழுது அணிவிக்கப்பட்டிருக்கின்றது. பஜ்ரங் புனியா தான் கிட்டத்தட்ட இவை அனைத்தையுமே பார்த்து கொண்டிருக்கின்றார். கூட்டம் ஏராளமானதாக இருக்கின்றது. மதியம் 2 to 3 மணிக்குள் அவரது சொந்த கிராமத்திற்கு செல்ல வேண்டும் என்பதுதான் இவர்களது திட்டம். இங்கிருந்து கிட்டத்தட்ட ஒரு 180 to 200 கிலோமீட்டர் வரைக்கும் அவர்களது கிராமம் என்பது அவ்வளவு தொலைவில் இருக்கின்றது. ஆனால் அதை சென்றடைவதற்கு தற்போதைய சூழலில் முடியுமா? ஏனென்றால் மக்கள் டெல்லி விமான நிலையத்தில் இவ்வளவு கட்டுப்பாடுகள் இருக்கக்கூடிய இடத்திலேயே இவ்வளவு பேர் கூடியிருக்கின்றார்கள். நாம் நிறைய இந்த மாதிரியான வீரர்கள் வந்த பொழுது நாம் பார்த்திருக்கின்றோம். ஆனால் இவருக்கு வழங்கப்படக்கூடியது பதக்கம் எதுவுமே பெறவில்லை, தகுதி நீக்கம் செய்யப்பட்டு விட்டார். ஆனாலும் ஒட்டுமொத்த இந்தியாவும் வினேஷ் போகத்தின் துணையாக இருக்கிறது என்பதை காட்டுவதற்காகத்தான் இவ்வளவு அதிக எண்ணிக்கையில் மக்கள் வந்திருப்பதை பார்க்க முடிகின்றது. குடும்பமாக மக்கள் இங்கு வந்திருப்பதையும் பார்க்க முடிகின்றது. இங்கிருந்து அவரது கிராமத்திற்கு செல்வதற்கு நிறைய இடங்களில் பேரணியாக செல்வதாக திட்டமாகத்தான் இருக்கின்றது. அந்த வழியில் எல்லாம் அவருக்கு வரவேற்பு வழங்குவதற்கான ஏற்பாடுகளும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. வினேஷ் போகத், நீங்கள் கேட்டது மாதிரி வினேஷ் போகத் என்ன பேசினார் என்றால், அனைவருக்கும் நன்றி என்பதாகத்தான் அவர் சொல்ல முடிந்தது. அவர் சற்று அந்த எமோஷனல் அந்த இடத்தில் இருக்கின்றார். அவரால் பேச முடியவில்லை. நிச்சயமாக இவ்வளவு பெரிய ஒரு வரவேற்பு என்பதை அவர் எதிர்பார்த்திருக்க மாட்டார் என்றுதான் சொல்ல வேண்டும். அந்த அளவிற்கு மிக உற்சாகமான வரவேற்பு என்பது கொடுக்கப்பட்டு வருகிறது. இந்திய மக்களை பொறுத்தவரை பதக்கம் என்பது ஒரு முக்கியம் இல்லை, அந்த வீரர் எவ்வளவு தூரம் போராடினார் என்பதற்காகத்தான். நம் அனைவருக்குமே தெரியும், ஒரு உலகின் நம்பர் 1 வீராங்கனையை தோற்கடிப்பதும் அதற்கு பிறகு இறுதிப் போட்டிக்கு முன்னேறுவதும் என்பதும் எந்த அளவிற்கு மிகப்பெரிய ஒரு சாதனை என்பது தகுதி நீக்கம் என்ற அடிப்படையில் தான் அவருக்கான பதவி பறிபோயிருக்கிறதே தவிர அவரது தகுதியில் எந்த விதமான குறையும் இல்லை என்பதை அவர் அந்த ஒலிம்பிக் மேடையில் சுட்டிக்காட்டியிருந்தார். தற்பொழுது தேசிய கொடியை அவர் கையில் ஏந்தி மக்களுக்கு நன்றி தெரிவிப்பதை பார்க்க முடிகின்றது. தொடர்ந்து அவர் கண்ணீர் சிந்திய வண்ணம் தான் மக்களை சந்தித்து வருகின்றார். இங்கிருந்து போகும் வழியெல்லாம் இதே உணர்ச்சி பிழம்பான கடந்த ஒரு வாரமாக அவர் எத்தகைய மனநிலையில் இருந்திருப்பார் என்பதை புரிந்து கொள்ள முடியும். அவை அனைத்தும் இப்படியான வரவேற்புகள் கொடுக்கும் பொழுது ஓரளவிற்கு அவர் சமாதானமாவதற்கும் மீண்டும் களம் காண வேண்டும், அடுத்த ஒலிம்பிக் போட்டியிலும் களம் காண வேண்டும் என்ற உத்வேகத்தை அவருக்கு கொடுப்பதற்கு இத்தகைய பிரம்மாண்ட வரவேற்புகள் என்பது உத்வேகமாக இருப்பது என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அத்தகைய இந்தியர்களுடைய அந்த ஒரு மாரல் சப்போர்ட் என்பதை தான் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கையில் பூக்களை வைத்து காத்துக் கொண்டிருக்கிறார்கள். आपका बहन आ रहे भाई सब हमारे सीनियर है इनसे। अच्छा क्या सोच ये भाई हाँ जी बोलो पूछो थे। आपका बहन आ रहे क्या सोच रहे? बड़ा खुशी का माहौल है जी, बहुत अच्छा लग रहा है। पर ये जो नाइंसाफी हुई ना, बहुत गलत हुई है। या देश की कहीं ना कहीं साजिश है। जब हमारे आई होगी नीता अंबानी होगी, जब वो वहाँ रह के कुछ नहीं कर पाए, बाद में बयान दे रहे हैं हम सिफारिश करेंगे, हम वाले पहले क्यों नहीं लड़े? अगर पहले लड़ लेते हैं, 10 मिनट का टाइम और मिल जाता, वजन ही हो जाता और भारत देश की जोड़ी में गोल्ड मेडल और आ जाता ओलंपिक में।
நாட்டிற்கு இன்னொரு தங்கப்பதக்கம் வந்திருக்கும். ஆனால் கடைசி நிமிடத்தில் நடந்த அந்த தவறினால் அது பழி போயிருக்கிறது. ஆனாலும் நாங்கள் உற்சாகமாக வரவேற்போம். அதில் எந்த குறையும் இருக்காது என்பதை தான் இங்கு வந்து அவர்கள் காத்துக் கொண்டிருப்பவர்கள் தெரிவிக்கக்கூடியதாக இருக்கிறது. சக்தி, பதக்கம் வெல்லாவிட்டாலும் ஒட்டுமொத்த இந்தியர்களின் அன்பும் ஆதரவும் வினேஷ் போகத்திற்கு கிடைத்திருக்கிறது என்பதை திரையில் பார்க்க முடிகிறது. நிரஞ்சன், ஹரியானா அரசு என்னென்ன ஏற்பாடுகளை செய்திருக்கிறது அவரை வரவேற்க? இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் புரோட்டோகால் என்பது இருக்கிறது. ஒரு மெடல் ஜெயித்தவர்களுக்கு, ஒரு பதக்கம் வென்றவர்களுக்கு எவ்வாறு வரவேற்பு வழங்க வேண்டும் போன்றவை எல்லாம் இருக்கிறது. ஹரியானா அரசை பொறுத்தவரை ஏற்கனவே அவர்கள் இவர் பதக்கம் வென்றவர், வெள்ளி பதக்கம் வென்றவர் என்பதாகத்தான் நாங்கள் அவரை கருதுவோம். அவருக்கான நிதி உதவி வழங்குவது, மற்ற அவருக்கான பரிசுகள் வழங்குவது போன்றவை எல்லாமே ஒரு வெள்ளி பதக்கம் வென்றவருக்கு என்ன மரியாதை கிடைக்குமோ அது அவருக்கு முழுமையாக கிடைக்கும் என்று ஏற்கனவே அறிவித்திருந்தார்கள். காங்கிரஸ் கட்சியும் அவருக்கான முழுமையான அந்த ஒரு ஃபெலிசிட்டேஷன் என்பதை முழுமையாக நாங்கள் செய்வோம் என்றும் உறுதியளித்திருந்தார்கள். கட்சி பேதம் இல்லாமல் வினேஷ் போகத்திற்கான மரியாதை முழுமையாக வழங்கப்படும் என்று சொல்லப்பட்டிருந்தது. இனி இங்கிருந்து அவர் கிராமத்திற்கு சென்றதற்கு பிறகு அவர் நிச்சயமாக சற்று ஓய்வெடுக்க வேண்டும். ஏனென்றால் அந்த அளவிற்கு அவர் ரொம்பவும் டயர்டாக இருக்கிறார் என்பதாகத்தான் அவர்களது கோச் மற்றும் பயிற்சியாளர்கள், உறவினர்கள் எல்லாம் சொல்லுவதாக இருந்தது. முதலில் அவர் வீட்டுக்கு சென்றவுடன் அவருக்கு நல்ல போஷாக்கான ஆகாரம் என்பது கொடுப்போம். அவரை மனதளவில் முதலில் நாங்கள் அமைதிப்படுத்துவோம். முக்கியமாக அவர் அந்த ஓய்வு பெறும் முடிவை நாங்கள் திரும்ப பெறுவதற்கான முயற்சிகளில் எடுப்போம். அடுத்ததாக அரசை சந்திக்கக்கூடிய முதல்வரை சந்திப்பது போன்றவை எல்லாம் அடுத்தடுத்து திட்டமிடப்பட்டிருக்கின்றது. நாளை அல்லது நாளை மறுநாள் என்பது ரக்ஷா பந்தன். வட இந்தியாவில் அண்ணன் தங்கை பாசத்திற்காக கொண்டாடப்படக்கூடிய மிக மிக முக்கியமான ஒரு பண்டிகை. அந்த பண்டிகை தினத்தில் வினேஷ் போகத் சரியாக அந்த நேரத்தில் வந்திருக்கின்றார். அவரது கிராமத்தினர் பல்வேறு கொண்டாட்டங்களுக்கும் தயார் நிலையில் இருக்கின்றார்கள். சகோதரியை வரவேற்பதற்காக அவர்களது அண்டை வீட்டார் போன்றோரும் தயார் நிலையில் இருக்கிறார்கள். அரசாங்கமும் அடுத்தடுத்து வரக்கூடிய நேரங்களில் வினேஷ் போகத்தை நேரில் சந்திப்பது, அவருக்கான என்ன தேவை போன்றவை எல்லாம் அடுத்தடுத்து செய்து தர இருக்கிறார்கள். சக்தி, பாரிஸ் ஒலிம்பிக்கில் பங்கேற்று நாடு திரும்பிய இந்திய வீராங்கனை வினேஷ் போகத்திற்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டு வருகிறது. களத்தில் இருந்து விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி நிரஞ்சன்.